கவரிங் தான், என்னோடதும் கவரிங் தான். என்னடி சும்மா ரேக்கா, வெட்டி வச்சிருக்கியே, இதில் தான் உன் சீர்வரிசையை கொண்டு வந்திருக்கியா? இருமா நான் பாக்குறேன். இதெல்லாம் எங்க வீட்டு வேலைக்காரி கூட கட்ட மாட்டா. அம்மா, இந்த ஒரு புடவை தான் நல்லா இருக்கு. அப்ப நீ எடுத்துக்குமா. கொஞ்சம் நில்லு. நான் கூட உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப பெருசா நடிச்சிருந்தேன். ஆனா கடைசியில இவ்வளவு மட்டமா இருக்கீங்களே. அந்த புடவை எப்படி கொடு. என்னடி பேசுற? இவ இந்த வீட்டு பொண்ணு, நான் இந்த வீட்டு மருமக. ஒரு வேலைக்காரி கூட கட்டாத புடவை இவளுக்கு எதுக்கு? எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களையே மரியாதை இல்லாம பேசுறியா? உங்க வீடு என் வீடுன்னு இல்ல. மரியாதைங்கிறது கொடுத்து வாங்க வேண்டிய விஷயம். இந்த ஊருக்கு அந்த ஊர் எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான் அந்த ஊருக்கு இந்த ஊரும். கீதா, என்ன பெரியவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசுற? நீங்க சும்மா இருங்கக்கா. இந்த வீட்டுல இருக்கிற ஒரு புண்ணியவதிக்கு இந்த புடவையை மாமா தர சொல்லிருக்காரு. அப்படியா? இது முதல்லயே தெரியாம நான் எதேதோ பேசிட்டேன். சரி சரி தாமா. ஏமா என்கிட்ட தர? என்ன பொறுத்த வரைக்கும் உங்களைதான் இந்த வீட்டுல புண்ணியவதியா நினைக்கிறேன். ஏ கீதா, இந்த ராஜேஸ்வரிய பத்தி உனக்கு சரியா புரியல, புரிய வைக்கிறேன். லதா, இந்த புடவையில மடிச்சு வை. அம்மா, அம்மா என்ன அம்மா, மடிச்சு வை வா. சீக்கிரம். என்னங்க இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? என்ன புதுசா கதை விடுற? நான் எப்படி பாக்குறது? சரி சொல்றத கேளுங்க. நான் வேற என்ன செய்யறேன் சொல்லு. இந்த வீட்டுக்கு வந்திருக்காளே சின்ன மருமக, ஐயோ என்ன திமிர் பிடிச்சவளா இருக்கா. ரேகாவ, லத்தாவ, என்ன எல்லாரையும் அவமானப்படுத்திட்டாங்க. அப்படியா செஞ்சா? ஆமாங்க. உங்க 3 பேரையும் சேர்த்து அவமானப்படுத்திட்டாளா? ஆமாங்க. என்ன தைரியம் அவளுக்கு? கூப்பிடுங்க. கீதா, கீதா. ஏ கீதா, வாடிங்க. என்ன மாமா? என் பொண்டாட்டி, பொண்ணு, 2வது மருமக எல்லாத்தையும் சேர்த்து அவமானப்படுத்துறியா? ஏன் பேசாம இருக்க? பதில் சொல்லு. பதில் பேசாத. வாங்க. வாடிங்க. வந்துட்டா, நல்லா சொல்லுங்க. அம்மா, தாயே, நீ 2-3 வருஷத்துக்கு முன்னாலேயே என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாதா? நான் ரொம்ப நிம்மதியா இருந்திருப்பனே. அம்மா கீதா, நியாயங்கள் அழிஞ்சு அதர்மங்கள் தலை தூக்கும் போது அதை அழிக்கிறதுக்காக பகவானே பூலோகத்துக்கு வருவாருன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த தெய்வம் மாணி எனக்கு பார்வை கிடைச்சிருச்சுமா. ஓ மூலியமா எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு. அவ சாந்தி எங்கம்மா? இங்கதான் இருக்கு மாமா. சாந்தி, அந்த பிஸ்கெட் அடுமா. இந்தாங்க மாமா. இதா என் மூத்த மருமக பட்டியா இருக்கும் போது இத கொடுத்தேன். இப்ப நீ சாப்பிடு. நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க கூட ஜோரா சண்டை போடு. சாப்பிடு, சாப்பிடு, பூரா சாப்பிடு, சாப்பிடு. எதுக்கு சாக்லேட்? நீங்க என் கொண்டாட்டி மிரட்டினதா கேள்விப்பட்டேன். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு தான் அந்த சாக்லேட். நீங்க இந்த வீட்டுக்கு வந்த ஆதி பராசக்தி. எனக்கு கொஞ்சம் தைரியம் வரதுக்கு வரம் கொடுங்க. என்ன மாப்பிள, தனியாவா வந்திருக்கீங்க? அங்க வீட்டு வேலையில யார் செய்யறது? இல்ல லதா ஒரு மணி பர்மிஷன் கொடுத்துருக்கா. அதானே பார்த்தேன். நல்ல குடும்பத்துல வந்து மாட்டிருந்தாங்க அப்பா. ஆமா, அத்தைக்கு சாக்லேட் தரல? சாக்லேட்டா? என்ன விஷயம்? சும்மா பயப்படாம சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? அது ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க பாட்டியாக போறீங்க. என்ன புதுக்கொழப்பம்? அப்படியா? இதுக்கு போய் இப்படி தயங்கினீங்களே. இப்பவே ராசாத்தி லதா போய் பாக்குறேன். கொஞ்சம் இருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி லதா ஒண்ணும் கர்ப்பம் இல்ல. பேரம் பேத்தி பிறந்தாதான் பாட்டியா? வயசானாலும் பாட்டி தானே. இங்க கீதா யாருமா? மணியாட்டு வந்திருக்கு.
இந்தாங்க. வேணாமா, இந்த 5 ரூபா வாங்கினா உங்க வீட்டு பெரியம்மா கிட்ட 58 திட்டு வாங்கினா. நான் வர்றேன். என்னடி யார்கிட்ட இருந்து மணி ஆர்டர் வந்திருக்கு? அவர்கிட்ட இருந்துதா? அவருக்கு வேலை கிடைச்சிருச்சா? எவ்வளவு பணம் அனுப்பியிருக்கான்? 1000 ரூபாய். இந்த வீட்டுல நிர்வாகம் நான் தான். எல்லா மருமகளும் அவங்கவுங்க புருஷ சம்பளத்தை என்கிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த பணத்தை இப்படி கொடு. இந்தாங்க 500 ரூபாய். 500 ரூபாயா? என்ன பாதிதான் தர? நானும் என் புருஷன் இந்த வீட்டுல இருந்திருந்தா 1000 ரூபாய் தரலாம். இப்ப நான் மட்டும் தானே இருக்கேன், அதான் பாதி. இவ்வளவு கணக்கா பேசுறியே, நாளைக்கு குழந்தை பிறந்தா அப்ப என்ன கொடுப்ப? ஆ, பால் கொடுப்பேன். எங்க இருந்துதான் கிடைக்குதோ உங்களுக்கு இந்த மாதிரி கேசட்லாம்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னமோ கேசட் பார்த்தேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கொண்டாந்து போடுங்களேன். ஐயோ, எனக்கு தூசி அலர்ஜின்னு தெரியும்ல. எங்க இந்த சாந்தி? இந்த பாடம் கரெக்டா எழுதி இருக்கியே. சாந்தி, சாந்தி, இத படிச்சிட்டு இதோ வந்துடுறேன். தெரியுமா அக்கா? அந்த தொடப்பத்தை எப்படி கொடுங்க. வேண்டாம் கீதா, பிளீஸ். இத்தனை நாள் மத்தவங்க சொன்னதை கேட்டீங்க, இன்னைக்கு ஒரு நாளாவது நான் சொல்றதை கேளுங்க. யாரு தேடுறீங்க? அந்த சாந்தி எங்க? மணி 10ஆவது, இன்னும் என் ரூம பெருக்கல. 10 மணி ஆயுமா உங்க ரூம் அப்படியே இருக்கு? இந்தாங்க தொடப்போம், உங்க ரூம நீங்களே பெருக்கிக்கங்க. என்னது, என் ரூம நான் பெருக்கிறதா? பின்ன யார் பெருக்குவா? இத்தனை நாள் யார் பெருக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கதான். யாரு? சாந்தி அக்காவா? இத்தனை நாள் அவங்க தெரியாம தப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க, அதான் எல்லாரும் இப்படி சோம்பேறி ஆயிட்டீங்க. இனிமே அவங்க உங்க வேலையை அவங்கவுங்க தான் செஞ்சாகணும். எங்களை பொறுத்த வரைக்கும் சாந்தி இந்த வீட்டு வேலைக்காரி. ஏன்னா மாசம் மாசம் 2000 ரூபாய் பணம் கொடுக்கறோம். அப்படியா? 2000 யார்கிட்ட தரீங்க? மாமியார் கிட்டதா? அப்ப நீ ஒரு வேலை செய், 2000 எந்த மாமியார் கிட்ட தரியோ அந்த மாமியார் கிட்டே இந்த தொடப்பத்தையும் கொடுத்து ரூம பெருக்க சொல்லு. இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். எதுக்காக ரேகா வீட்டை பெருக்கணும்? அவ புருஷ மாச செலவுக்கு 2000 ரூபாய் பணம் தரான். ஓ, அப்படின்னா யாரோட புருஷன் வீட்டு செலவுக்கு பணம் கம்மியா கொடுக்கறானோ அவனுடைய பொஞ்சாதி தான் வீட்டை பெருக்கணும்னு சொல்றேன், அப்படிதானே? ஆமா. அப்படின்னா வீட்டு செலவுக்கு பணம் நான் தான் ரொம்ப குறைச்சலா கொடுக்கறேன். வீட்டை மட்டும் இல்ல, தெருவையும் சேர்த்து என் பொஞ்சாதி தான் கூட்டணும். அத்தை, எங்களுக்கு தெய்வம் மாதிரி அவங்களே வீட்டை பெருக்க சொல்றது வேண்டாமா? நம்மாடு அந்த தொடப்பக்கட்டை என்கிட்ட கொடுங்க, நான் பெருக்கிறேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. வா ரேகா, உன் ரூம நான் பெருக்கிறேன். அக்கா போதும் கீதா, எதுவும் பேசாத. மாமா மனசு வருத்தப்பட்டா என்னால அதை தாங்கிக்க முடியாது. நான் தூங்குறதுக்கு காலம் கிடினா நீ தூங்கி விடுறிய? இல்ல, கண்ணனுக்கு உடம்பு சரியில்ல, ராத்திரி பூரா தூங்காம பக்கத்திலே இருந்து பாத்துக்கிட்டேன், அதான். ஆமா, ஏதாவது சாப்பிட்டு சொல்லு. சரியாயிட்டு. சரியாயிட்டு. சின்ன மருமகளோட சேர்ந்து நீயும் பாலாட்ட ஆரம்பிச்சு. இருங்க, உங்க 2 பேர் வாழையும் ஒட்ட நறுக்கிறேன். அவங்கடி, நீ எப்படி வந்த? என் வாழை ஒட்ட நறுக்கிறேன்னு சொன்னீங்களே, அப்பவே வந்துட்டேன். நீங்க தூங்குங்க அத்தை, நான் கால் அமுக்குறேன். வேணாம், நான் தூங்குனதுக்கு அப்புறம் என் கழுத்து அமுக்கினாலும் அமுக்கிடுவேன். என்னை பத்தி நீங்க இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல அத்தை. இருக்கிறியா நீ? இருடி, உன்னை கதற கதற வைக்கிறேன். நான் ராமநாதன், கீதாவோட தாய் மாமன். கீதா உள்ளதா இருக்கா, வாங்க. யாரது?
நீதான் கீதாவோட மாமாவா? ஆமா. நீங்க நீ அனுப்பி வச்சிருக்கே ஒரு தரித்திரம், அதனோட அத்தைன்னு அவ என்ன சொல்லிட்டு இருக்கா. அத்தை, ஏயா நீ ஏமாத்துறதுக்கு என் பையன் தான் கிடைச்சானா? அத்தை, வாய மூடுடி. அத்தை என் அத்தை. என் பையனுக்கு எவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். வந்து சேர்ந்தீங்களே. உன் வீட்டு பொண்ணு அனுப்பி வச்சுதான் அனுப்பி வச்சியே. ஒரு 50,000 ரூபாய் பிச்சை காசு கொடுத்து அனுப்பி வச்சிருக்க கூடாது? தங்கச்சியோட மாமா காப்பி கொண்டு வந்திருக்கிய? வீட தரித்திரத்துக்கு காப்பி கொண்டு வந்திருக்கு. காப்பி ஓடி உள்ள. பெருசா வந்துட்டா. ஆமா, இங்கே டேரா போடலான்னு வந்திருக்கிய? குடும்பமே ஓசில பிழைக்கிற குடும்பம் போல இருக்கு. நான் இங்க தங்கறதுக்காக வரலீங்க. சீட்டு போட்டு சேர்த்த பணத்துல கீதாவுக்கு ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை கொடுத்துட்டு போயிருந்தேன். எங்க குடு. இது என்ன மோதிரமா மூக்குத்தியா? நான் கூட என்னமோ 2-3 பவுன் தேரும்னு நினைச்சேன். 10 குண்டு மணி கூட தேராது. பொறுக்கிட்டு போய் பெருமாள் கோயில் உண்டியில போடு. போ. மாமா, போயிடுங்க மாமா. இங்க நிக்காதீங்க. ஜென்மத்துக்கு இந்த வீட்டு வாசப்படி பிடிக்காதீங்க. நான் செத்தாலே இந்த பக்கம் வராதீங்க மாமா. போயிடுங்க. என்னம்மா சாந்தி, கண்ணனுக்கு உடம்பு சளி இல்லையா? ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் தெளிவாயிடும். என்னப்பா சொல்லம்மா? கையெடு. என்ன கோச்சிக்கல? உனக்கு ஆளுகள் சொல்லான்ட்டு தான் கைய பிடிக்க. மரியாதை கையெடு. கைய எடுக்கலைன்னா என்ன செய்வ? எழுச்சிருவியா? எங்க எலி பாப்போம். ஏக்கா, அத்தை, உங்க தம்பி என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. அடி பாவி, இவ தாக்கா என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தா. நீ வந்த உடனே பேட்ட திருப்பிட்டா. உன் தம்பி தப்பா நடப்பானக்கா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா ராஜா? புருஷனுக்கு அந்தஸ்து இல்லனா பொண்டாட்டி கெட்டு போறதுல ஒண்ணும் ஆச்சரியம் இல்ல. நீ வா ராஜா போலாம். இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க. அம்மா, அம்மா. அக்கா, நீங்க அழறதுனால உங்க மேல சுமத்தின பாவக்கரை கரைஞ்சு போயிடாது. செய்யாத தப்பு சொல்றப்போ நமக்கு கோவம் தான் வரணும். தைரியமா இருக்க. நறுக்கி சமையல் ரெடி பண்ணு. நானு ரேகா லத்தாலாம் சினிமா போனோம். 1 மணிக்குள்ள எல்லாம் ரெடி ஆகணும். சரி, என்ன சினிமா கத்த போறீங்க? மாமியாரா மருமகளா? அத்த, மாமியாரா மருமகளான்னு இந்த வீட்லயே தெரிஞ்சுக்கலாமே. அதுக்கு எதுக்கு காசு கொடுத்து தியேட்டருக்கு போய் பாக்குறீங்க? காசு வேஸ்ட் பண்ணாதீங்க அத்த. உனக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல. வாய மூடி சமையல் வேலையை பாரு. மாமியார் மிதிச்ச மருமகள் ஆயிடாத. ஏ மூதேவி, சீக்கிரம் வேலை ஆகட்டும். அக்கா, அந்த காய்கறி எல்லாம் இப்படி கொடுங்க. ஏங்கிட்ட கொடுங்கண்ணா. அத்த, இந்த காய்கறி எல்லாம் நீங்களே நறுக்குங்க. இதெல்லாம் நான் சாந்தி கிட்ட தானே குடுத்துட்டு வந்தேன். எதுக்கு என்ன நறுக்க சொல்ற? இல்ல அத்த, நாள் முழுக்க நீங்க வாய்க்கு மட்டும்தான் வேலை தரீங்க, உடம்புக்கு வேலை தர்றதே இல்ல. அதனால இதெல்லாம் கொஞ்சம் நறுக்கி வேலை செஞ்சா உடம்புல இருக்கிற கொழுப்பு, சர்க்கரை இதெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சு என்ன மாதிரி ஒல்லியா ஓரளவுக்கு அழகா கூட ஆயிடலாம். என்னடி திமிரா உனக்கு? ஐயோ, இதெல்லாம் நான் சொல்லல அத்த. மாமா என்கிட்ட என்ன சொன்னாரோ அது அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். மாமாவுக்கு நீங்க குண்டா இருக்கீங்கன்னு கொஞ்சம் வருத்தம். ஒல்லி ஆவறதா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அம்மா நெஞ்சில் போவி அம்மா. என்னம்மா கீதா, உன் புள்ளித்த எப்படி இழுக்கலாம்? அவனுக்கு வேலைகளை கிடைச்சதா? பக்கத்தூர்ல பாஞ்சாலி சபத நாடகம் போடுற, அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலாட்டு பார்த்தேன். என்ன நாடகம்னு சொன்னீங்க? பாஞ்சாலி சபதம். அப்போ நாடகத்துல துயிலுரிய சீன் எல்லாம் இருக்குமே? அது இல்லாம இல்லையா?
அதான் நாடகத்துல மெயின் சீனு. அந்த சீனை கொஞ்சம் நடிச்சு காட்டுங்களேன்.